The title of today's message is immortality. ஆமென் சொல்லுங்க. 3 வசனங்களை சொல்லுகிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். 2வது வசனம், ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு இதெல்லாம் சொன்னார். ஏன் சொன்னார்னா, சில விஷயங்களை மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சிலர்லாம் ரொம்ப பிடிவாதமாக நாங்கள் செத்தே ஆவோன்றாங்க. சரி, செத்துக்க, எல்லாமே ஆப்ஷன் தான். என் அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்னார் கேட்க காதுள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கட்டாயம் இதை கேட்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. இட் இஸ் an option, ஆப்ஷனல் மெசேஜ். நீ விரும்பினால் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் அதுவும் ஆப்ஷனல். இப்பவும் இந்த செய்தி எல்லாரும் கிடையாது. இட்ஸ் an ஆப்ஷனல். ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஓகே, பைபிள் சொல்ல அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக. முடியலன்னா விட்டுருங்க, முடிஞ்சா எடுத்துக்கங்க. ஆனா இன்னைக்கு பத்த வைக்கிற வெடி என்னைக்குனாலும் வெடிக்கும். அப்படித்தான் இம்மார்டாலிட்டி. ஒரு ஓரத்தில் போய் உங்க சப்கான்சியஸ்ல உட்காந்துரட்டும். இயேசு நாமத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். திரும்ப வாசிப்போம். 15, 51, 52, 53. இப்போ வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிட்டா அதுக்கு பேரு ரகசியமே கிடையாது. பவுல் தொடங்கும் போதே சொல்றாரு ரகசியம்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும். ஆமா, சிலர்கிட்ட போய் சொல்லுங்க, ரகசியம் உன்ட்ட மட்டும் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், சில நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பேன், அவங்ககிட்ட மட்டும் சொல்லாமல் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பேசாமல் மொட்டை மாடலேருந்து மைக்கை போட்டு சொல்லிடலான்னு. ஏன்? அவங்ககிட்ட சொல்கிறதும் எல்லார்ட்டையும் சொல்கிறதும் ஒன்று தான். அவங்க நல்லா அந்நிய பாஷையில் இப்போ கீக்கா பூக்கு எல்லாம் நடக்கும். ஆனால் வாயை மட்டும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுக்கு பேசாமல் மாடியிலேருந்தே பேசிடு. அவங்க என்ன செய்வாங்க? யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னப்பறம் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க போய் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. பவுல் சொல்லுகிறார், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இம்மார்டாலிட்டி இஸ் a secret, is a mystery. கையை தட்டு. ஆமா, it is not an open message, it is not an open declaration, it is a secret. இதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஜீவன் கிரியை செய்கிறது. வாசிப்போம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அவன் எப்படி பேசிருக்கான் பார் சார். டேய், எல்லாம் கிட்ட வாங்கப்பா, எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்றேன். நம்ம நித்திரை அடைவதில்லை. அடுத்து வாசிங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே, இதான் நான் சொன்னேன், ஒரு இமை பொழுதிலே. இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன் பார்த்தீங்களா? அங்க அவர் இமை பொழுது கைவிட்டனால தான் இமை பொழுதுல நான் மறுரூபமாக்கப்பட்டேன். ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அல்ல, நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதற்கு பேர் தான் மறுரூபமா. இறந்தவங்க உயிரோட எந்திரிச்சா உயிர்த்தெழுதல், உயிரோட இருக்கிறவன் உயிரோட எந்திரிச்சா மறுரூபம். கை தட்டுங்க அவருக்கு. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு செகண்ட்ல 2 வேலை நடக்குதான். செத்தவன் எந்திரிக்கிறான், உயிரோட இருக்கிறவன் எந்திரிக்கிறான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உயிரோடு இருக்கிற உயிரோடு தான் சார் இருக்கிறாரு. உயிரோடு இருப்பது வேறு, ஜீவனோடு இருப்பது வேறு. மரித்தவன் இம்மார்டல் லைஃப்குள்ள என்ட்ராகும் போது இந்த உயிரோடு இருக்கிறவன் இம்மார்டல் லைஃப்குள்ள வரான். அழிவுக்கு எதுவான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்கிறது. சிலருக்கு மரித்திருந்தனால அவனை என்ன செய்யறாரு? அங்கிருந்து எழுப்புறாரு. சிலர் உயிரோடு இருக்கும்போது எழுப்புறாரு. அவனுக்கு பெயர் உயிர்த்தெழுதல், நமக்கு பெயர் மறுரூபம். பவுல் சொல்லுகிறார், நாம் உயிரோடு எழுந்திருப்போம்னு சொல்லல. பவுல் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுதல் என்றால் 2 விதமான உயிர்த்தெழுதல். இறந்தவர்கள் எழுந்தா, செத்தவங்க உயிரோட எழுந்திருச்சா அது உயிர்த்தெழுதல். உயிரில்லவங்க உயிரோட எழுந்திருச்சா அது மறுரூபம். ஆமென். ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா? நீங்க உயிரோட தானே இருக்கீங்க, ஆனா உங்களை உயிர்ப்பிப்பாராம். இது எப்படி இருக்கு? நான் உயிரோட இருக்கும் போதே என்னை உயிர்ப்பிக்கிறாரு. எதை உயிர்ப்பிக்கிறாரு? என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது, என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு பேர் தான் மறுரூபம். சாவாமையை நான் தரித்துக் கொள்கிறேன். இது செத்த பிறகு நடக்கிறது இல்லை, உயிரோடு இருக்கும்போதே நடந்துரும். இப்போ புரியுற மாதிரி சொல்லவா? நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே பரலோகத்தில் இருக்கிற அந்த ஃபார்மேஷனுக்குள்ள, இந்த பூமியில் இருக்கும்போதே அந்த செட்டப்புக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் மறுரூபம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். புரியல? அந்த ஏரியாக்குள்ள கொஞ்சம் பேருக்கு புரியல. நீ உயிரோடு இருக்கும்போதே பரலோக வாசிகளை போன்ற சரீரத்தை
அந்த வாழ்க்கை முறையை இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போதே அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கு பெயர் தான் மறுரூபம். இந்த மறுரூபத்தை தான் பைபிள் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக முடியும். ஆனால் இன்னைக்கு பெந்தெகோஸ்தில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நாம் வந்து ஜெபிக்கிறோம், அழுகிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் மறுபடி இந்த பூமிக்குரிய மக்களைப் போலவே வாழ விரும்புகிறோம். ஆனால் தேவனோ உங்களை பரலோகவாசிகளாய் வாழ வைக்க விரும்புகிறார். You are the extension of heaven. You are the extension of heaven. நீங்கள் பரலோகத்தின் எக்ஸ்டென்ஷனா இருக்கீங்க. You are the extension of the heavenly Father. நீங்கள் இயேசுவின் எக்ஸ்டென்ஷன். எல்லாம் சொல்லுங்க, நீங்க யாரு? ஹலோ, கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. I am the extension of Jesus Christ. ஆமென். அதான் பவுல் சொன்னார், வாழுவது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். The extension of Jesus. The extension of Jesus. I am the extension of kingdom. I am the extension of heaven. பரலோகத்தின் நீட்சி நானா இருக்கிறேன். பரலோகத்தின் நீட்சி என்றால் பரலோக ராஜ்யம் என்ற அர்த்தம். பிரிட்டனின் நீட்சி பிரிட்டிஷ் ராஜ்யம். பிரிட்டனுடைய ராஜ்யம் எங்க வந்துருச்சு? இந்தியாவுக்கு வந்தாலும் பிரிட்டிஷ் கிங்டம் ஆச்சு. அப்படிதான் நான் தேவனுடைய நீட்சியாக இருக்கிறேன். அப்ப என்னங்க அர்த்தம்? தேவன்கிட்ட எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். இப்போ நான் வந்து பாருங்க, என் முகம் இருக்கு, என் மூக்கு இருக்கு, என் கண் இருக்கு, என் கை இருக்கு. இந்த கை இந்த உடம்புல இருக்கு, இந்த கை இந்த உடம்புல. இந்த கை வெள்ளையா இருக்கு, இந்த கை மட்டும் கருப்பாக்குமா? அது எப்படி இருக்காது. இந்த கை வெள்ளையா இருந்தா, இந்த கை கருப்பா இருந்தா, அப்படித்தான் அவருடைய இயேசுவின் சரீரத்தில் நான் ஒரு அங்கம் என்றால், இயேசுவினிடத்தில் வியாதி இல்லை என்றால் என்னிடத்தில் வியாதி இல்லை. அதான் பைபிள் சொல்லி, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் கவனித்துப்பார். அதான் நான் சொல்றேன், 1 கிலோ அல்வாக்குன்னா அந்த அல்வாவில் முந்திரி பருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, கோதுமை இருக்கு, இனிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுலேருந்து 100 கிராம் அல்வாவை என்ன செய்யறோம்? வெட்டி எடுக்கிறோம். பாருங்க, நீங்க எனக்குள்ள வந்து ஆலமரத்தில் பெரிய மீசை வச்சு ஒருத்தர் அல்வா வித்துக்கிட்டு இருப்பார் முன்னாடி. இப்போ ஆலமரமே இல்லை. அதில் வந்து இவ்வளோ பெரிய அல்வாவோட ஒரு பெரிய கத்தியோடு இருப்பார். அதில் வந்து சார் ஒரு வந்து 50 ரூபாய்க்கு அல்வா கொடுங்க அப்படின்னம்னா, அவர் கத்தியை நடுவில் வைப்பார்னு பார்த்தா வைக்கவே மாட்டார், ஒரு ஓரத்தில் வைப்பார். வச்சு கட் பண்ணி இவ்வளோ தான் தருவார். சாப்பிட்டுட்டு இந்த அல்வாவில் என்ன இருக்கும்? அந்த பெரிய அல்வா இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த அல்வாவில் இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அப்படியே உங்களிடத்தில் என்ன இருக்கு? இயேசுட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்குள்ள இருக்கும். ஏனென்றால் என்னை அங்கிருந்து அங்கே வெட்டி எடுத்துருக்கிறாங்க. என்னை இயேசுட்டேருந்து வெட்டி ஐய தட்டுங்க ஆமென். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பார். உன்னை ஊதுறப்ப அவருக்குள்ள இருந்து அந்த ஜீவன் உனக்குள்ள வந்துச்சு. என் அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறேன். அப்ப அவர் சாவாமே தரித்து கொண்டார், நான் அவர் இருக்கிற பிரகாரம் இருக்கிறேன். ஆகையால் நானும் இந்த பூமியிலே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது இந்த பூமியிலே நான் சாகாமையை தரித்துக் கொள்கிறேன், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தரித்துக் கொள்கிறேன், நீடித்த நாட்களை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். இந்த பூமியிலே நான் மறுரூபமாகிறேன். பரலோகத்தில் இருக்கும்போது என் சரீரம் எப்படி இருக்குதோ அதை பூமியிலே நான் வாங்கிட்டேன்னா அதுக்கு பேர் தான் மறுரூபம். கல்யாணத்துக்கு தச்ச கோட்டை கல்யாணத்து அன்னைக்கு போடுறீங்களா, அதுக்கு முன்னாடியே போட்டு பார்க்குறீங்களா? அன்னைக்கு போய் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியில்லாத ஆள்னு அர்த்தம். அதை முன்னாடியே போட்டு பார்க்குறீங்க, ஏன்னா பின்னாடி தான் போட போகிறோம்னு. தேவன் என்ன செய்கிறாரு, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பின்னாடி என்ன சரீரத்தில் நீங்கள் இருக்க போறீங்களோ அந்த சரீரத்தை இந்த பூமியிலே உங்களுக்கு தருகிறார். அதற்கு நீங்கள் மரணத்தின் வழியாய் போக வேண்டும் அல்லவா? அந்த மரணத்தை உங்களுக்கு பதில் அவர் வாங்கிட்டாரு. எடுத்து டிக்கெட்டை கையில் கொடுத்துறாரு, நீ செத்துட்டப்பா. அப்போ எதுக்கு ஆண்டவரை கொடுக்குறீங்க? செத்த பிறகு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீ போய் வாங்கிக்கலாம். பரலோகத்தை பார்க்கணுமா? நீங்கள் இப்போ பார்க்கலாம். செத்த பிறகு யார் யாரை பார்க்கலாம்? பரிசுத்தவான்களை பார்க்கலாம்ல, இப்போ பார்க்கலாம். மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் எலியாவையும் பார்க்கலாம், மோசையும் பார்க்கலாம். கையெழுத்துங்க அவருக்கு. அத்தனை ஏஞ்சல்ஸ் விசிட்டேஷன் அதெல்லாம் சாதாரணமானது. மாம்சத்தில் இருக்கவனுக்கு அது பெரிய விஷயம். நீங்கள் வந்து இப்போ அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்துட்டீங்க, ஒரே கிங்டம்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி ஹேவ் த விசிட்டேஷன் ஆஃப் ஏஞ்சல்ஸ். என்ன சொல்ல, காட்ஸ் விசிட்டேஷனு.
த ரிசன் ஒரு படம் ஹெச்பிஓவில் போட்டாங்க தான் நான் பார்த்தேன்ட்டீங்களா. ஏசு உயிர் தெழுந்த பற்றி எடுத்து கலப்பெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதில் இவங்க கடைசியில் பின்மாறி போய் மீனை பிடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா. நான் மீன் பிடிக்க போகிறேன். அது டைமென்ஷன் தாங்க. டைமென்ஷன் ஒவ்வொருத்தரும் வசனத்தை வேறு டைமென்ஷனில் பார்க்குறான். படகு அமிழத்தக்கதாகணும்னா நம்ம நினைக்கிறோம் வந்து மீன் அள்ளி போட்டு படகு அமிழத்தக்கதாக. அவன் வந்து வலையை இழுக்கும் போதே படகு அமிழுது. இப்போ மீனை எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கரையில் ஒருத்தர் அப்படி கிராஸ் ஆகிறாரு. கிராஸ் ஆகும்போது சொல்கிறாரு, கேஸ்ட் நெட் ஆன் ரைட் சைட் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. தூரமாக ஒருத்தர் கம்பை பிடிச்சிட்டு நெட்டை வந்து வலைய வலது கை பக்கம் போடு அப்படின்ட்டு தூரமாக சொல்லிட்டு போகிற, வலைய வலது கை போடும். வலையை பார்த்துட்டு ஓகே அப்படின்றான் பேதுரு. சொல்லிட்டு வலையை போகிறான்னு போட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க இவன் மட்டும் அப்படியே பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவர் இயேசு அப்படின்றான். இந்த விசிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் பல நேரம் அவர் வராரு சார். கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, அவரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆமென். நீங்கள் உயிர்த்தெழுந்த சாயலுக்குள் வந்துவிட்ட இந்த பூமியில் இருக்கும்போது இந்த சாயலுக்குள்ளே வரலாம். அதுக்கு பேர் தான் மறுரூபமாக்கப்படுதல். பைபிள் சொல்லுது நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது மறுரூபமாக முடியும். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு அதை உங்களுக்கு செயல்முறைப்படுத்தி காட்டினார். நீங்கள் பூமியில் இருக்கும்போது மறுரூபமாக முடியணும். வாசிப்போம். மார்க் 9:1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எல்லாரும் பாருங்க, மறுரூபத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னாரு. இப்போ என் கேள்வி, மறுரூபம் என்பது பரலோகத்தில் நடக்க போகிறதா, பரலோக ராஜ்யத்தில் நடக்க போகிறதா? பரலோகத்தில் நடக்க போகிறதுன்னா அங்கே, பரலோக ராஜ்யத்தில் நடக்க போகிறேன்னா இங்கே. அதான் ஏசாயா 25:9 அந்த வசந்த போடுமா, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அந்த வசந்த வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, நல்ல கவனிங்க, துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை மரணம் ஒரு நிந்தை, இந்த நிந்தையை பூமியில் இராதபடிக்கு, அண்டர்லைன் தி வேர்ட். ஹலோ, மரணம் பரலோகத்துக்கு போன பிறகு மாறாது, பூமியில் இருக்கும்போதே மாறிடும். மரணத்தை பூமியிலே இல்லாத, மரணத்தை பூமியிலே இல்லாதபடி எடுத்துடுறாராம். எல்லாருமே மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்புறாங்க. ஆனா எப்ப நம்புறாங்கன்னா பரலோகத்துக்கு போன பிறகு இருக்குன்றாங்க. ஆனா ஏசாயா பரலோகத்துல வந்து எடுப்பேன்னு சொல்லல, பூமியில. நல்லா கொடுங்க சார். ஆமா, என் 10 ரூபாய்க்கு வழி சொல்லுன்னு உட்காந்துருக்க கூடாது. அதுக்கு தான் வழி சொல்லிட்டு இருக்கிறேன். அல்ல இல்லையா? என்ன சார் என்னென்னமோ பேசுறீங்க, சம்பவம்ன்றீங்க. என்ன சம்பவம்? நீங்கள் அற்புதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அற்புதம் தேவைப்படாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை பூமியில் இராதபடி மரணத்தை எடுத்து போடுகிற ஒரு வாழ்க்கை. சிலுவையிலே இயேசு கிரயம் கொடுத்தார். இன்னும் 5000 வருஷங்களுக்கு சிலுவையின் ஆசீர்வாதத்தில், சிலுவையிலிருந்து அவர் மரணத்திலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதங்களை பேச வேண்டும் என்றால் இன்னும் 5000 வருஷத்துக்கு பேசினாலும் அதிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். நான் கையை தட்டுக்க. ஆமென், ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சார், ஒரு மனிதன் கொடுத்த கிஃப்ட்லேயே நீங்க ஓப்பன் பண்ணி அதை முழுசா ரசிக்கிறதுக்கு 3 மாசம் ஆகுனா, தேவன் ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னா தொடர்ந்து உங்க பேரன் பேத்தி கூட தாத்தா சிலுவையில் அப்படின்னா நீங்க கேட்காத ஒரு மேட்டர் சொல்ல போறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பூமியில் இராதபடி எடுத்து போடுகிறார். அப்ப இந்த பூமியில சிலுவையில மரித்து, அந்த சிலுவை மரணத்துக்குள்ள நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த மரணத்தின் சாயலையும் நீங்கள் தரித்து கொண்டபடினால் பைபிள் சொல்லுது, ஒரு தரம் மரிப்பது தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மரணத்தை இயேசு உனக்காக சிலுவையிலே முடித்தபடினால் 2வது மரணத்தை நீங்கள் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால், வரப்போகிறவனா எலியா இவன் தான் இயேசு சொன்னது மாதிரி, ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால். இந்த மறுரூபம் என்பது எங்கே நடப்பது? பரலோகத்தில் நடப்பதில்லை, பரலோக ராஜ்யத்தில் நடப்பது. பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, திரும்ப சொல்ல முடியாது. இப்போ யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன். இந்த கிங்டம் ஆஃப் காட்ல தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டவொன்னே எல்லாருமே அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்களே, இப்போ உங்கள் சரீரம் மறுரூபமாக ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. வாசிப்போம். 9:1-2.
அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் இறக்க மாட்டான்னு சொன்னேன். என்ன சொல்லிட்டேன்? தேவனுடைய ராஜ்யம்னா இயேசு வரும்போது வரப்போகுது சார். நாய் அப்படின்னா இயேசு நான் கூட இருந்தவங்களே இன்னைக்கு வரை சாகாமையா இருக்கிறாங்க. அவர் சொன்னா நீங்க இருக்கிற சிலர் சாகுறதுக்குள்ளே பார்த்துருவீங்கடான்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சொன்ன 8 நாளைக்குள்ள அவர் அந்த ராஜ்யத்தை காமிச்சிட்டார். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு காட்டுகிற வாழ்க்கை. நீங்கள் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்றால் அதுதான் இந்த பூமிக்குள்ள ஓ இதுதான் பரலோக ராஜ்யமா, இந்த சிட்டிசனாக என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பரலோகத்தின் குடிமகனாய் மாற முடியும். எங்களுடைய சரீரத்திலே டிஸ்பிளே ஆகிற இந்த குளோரியை, இந்த மகிமையை, இந்த ஆசீர்வாதத்தை நீயும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தில் குடிமகன்களாக வைத்திருக்கிறார். ஏதோ பாடுகளையும் பிரச்சனைகளையும் வாழ்ந்து உள்ளே இருக்கிறவனை பார்த்தா அது அதை விட கொடுமையாக இருக்குது. அவன் அப்படி தூரத்துலேயே ஒளியிறான். ஒளிஞ்சிட்டு சொன்னான், உடனே வாங்க தம்பி வாங்க அப்படின்ற மாதிரி கத்தியை கையில் வச்சுட்டு வாங்கடான்ன மாதிரி உள்ளே வந்தால் என்ன இருக்குது, பாடுகள் இருக்குன்னா வந்து இதுக்கு எதுக்கு இயேசு சிலுவையில் மரிக்கப்பட வேண்டும்? சத்தியம் மாற்றப்பட்டது, பிசாசினால் அது குழப்பப்பட்டது. உண்மை என்னவென்றால் உங்களுடைய பாடுகளை சுமந்து உங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாடுகளை சிலுவையில் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் ஒரு நல்வாழ்வு, சிறப்பான வாழ்வு, ஈவன் மரணமே இல்லாத வாழ்வு. ஆமென் சொல்லுவோம். வாசம் 2ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். சாவுக்கு எதுவான இது சாவாமையும், மரணத்துக்கு எதுவான இது அழிவுக்கு எதுவான இது அழியாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபத்தை இயேசு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் இந்த பூமியில. அந்த மறுரூபத்தை, இது தாண்டா மறுரூபம், இதை தாண்டா பவுல் சொல்ல போறான், நீங்க எல்லாம் இப்படி தாண்டா மாற போறீங்க. இந்த மறுரூபம் ஆன உடனே டக்குன்னு பார்த்தா எலியாவை பார்க்குறான். மறுரூபமாக்கப்பட்ட பிறகு இவங்க நேரம் வந்து இறங்கிடுவாங்க உங்கள்கிட்ட. எந்த அளவுக்குன்னா நீங்க ஜங்ஷன்ல வெயிட்டு தூக்க முடியாம நின்னா கூட கொண்டாங்க சார் நான் தூக்குறேன் அப்படின்னு வந்து நிற்பாங்க. யாருன்னா கொடுக்கும்போது நான் வந்து மிகாவில் கபீர் ஏதாவது பேர சொல்லிட்டு போவேன். இவங்கெல்லாம் ஒரு மேஜரான ஆட்கள். இந்த தூதர்களை பற்றிய அறிவு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் எல்லாருக்கும் இருந்துச்சு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். தேவன் நமக்கு அதை வைத்திருக்கிறார். நீ அழகா பார்க்கலாம். தன் மகளை யாக்கோபுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது லாபான் யாரை கொடுக்குறான்? ராகேலை கொடுக்குறான். அடுத்து லேயாலை கொடுக்குறான். ராகேலுக்கு ஒரு வேலைக்காரியையும் லேயாளுக்கு ஒரு வேலைக்காரியும் கொடுக்குறான். ஸோ அந்த நாட்களில் பெரும் பணக்காரர்கள்லாம் தங்கள் பிள்ளைகளுக்குன்னு வந்து பிள்ளைக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. நம்ம அப்பா பெரிய பணக்காரர், அதனால இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏஞ்சல் வச்சிருக்கிறார். முடிச்சு விட்டுருப்பா தம்பிக்கு. இனி வருகிற நாட்களில் அவைகள் மிகச் சாதாரணமாக உங்கள் வாழ்க்கை நடக்கும். ஏஞ்சல்கள் வந்து மனிதர்களாய் வருவார்கள், மனிதர்களே வந்து தூதர்களாய் உங்களுக்கு கடந்து வருவார்கள். ஆமென் சொல்லுவோம். இது வந்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதம். வாசிப்போம் சீக்கிரம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு என்ன உருவத்துக்கு வருவாரோ அதை இப்பவே எடுக்கிறாரு. இதை எதற்கு உங்களுக்கு செய்து காட்டுகிறார் என்றால், நீங்களும் நானும் இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்கும் போது, நான் தாங்க மரிச்சேன் விசுவாசிக்கும் போது இந்த உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்கள் பூமியில் பெற முடியும். இதைத்தான் பவுல் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த பூமியில சாகிறதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் தரிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள காணப்படும் போது நீங்கள் அந்த மறுரூபத்துக்குள் வந்து விட்டீர்கள். 1 கொரிந்தியர் 15 அது வாசிங்க, அந்த 3 வசனத்தை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம சாகவே மாட்டோம் பவுல் சொன்னார். இப்ப அடுத்து நான் கடைசியா வரேன். அப்ப பவுல்லாம் ஏன் செத்தாரு? நீங்க மரணமே இல்லாத வாழ்க்கை பத்தி பேசிட்டீங்க, பவுல் ஏன் செத்தாரு? அந்த கொஸ்டின்லாம் நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு.
நாம் எல்லோரும் நித்திரையிலே கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல இப்பொழுது நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்து எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நமக்கு உயிர்த்தெழுதலாம் நமக்கு மறுரூபமா? பக்கத்தில் தட்டி சொல்ல, நமக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது, நமக்கு மறுரூபம். செத்தவனுக்கு உயிர்த்தெழுதல், நமக்கு செத்து உயிரோட எந்திரிச்ச உடனே என்ன சரீரம் வருதோ அதை நீங்க அப்படியே போறீங்க. விஐபி பாஸ் உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு விஐபி பாஸ். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, we have a VIP pass. மரித்த பிறகு கிடைக்கிற உருவத்தை நாம் உயிரோடு இருக்கும்போதே பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு பெயர் தான் மறுரூபமாக்கப்படுகிறோம். அடுத்த வசனம் வாசிமா. அழிவுள்ளதாகிய இது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ள. என் அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பாருங்க, இம்மார்டாலிட்டியை பேசுறான். the mortal body will put on the immortality. நீங்க ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுறீங்க, அதுல இதுதான் அர்த்தமா இருக்கலாம், வேறவும் இருக்கலாம் என்கிற எண்ணமுடையவர்களாக நீங்க இருப்பீர்கள் என்றால், பளிச்சுன்னு ஒயிட் அண்ட் பிளாக்கா இயேசு பேசிட்டாரு. நீ குழப்பமே வேணாம், நான் உனக்கு சொல்றேன். வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26. மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி இயேசு பேசுகிறார். வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து, முக்கியமான வார்த்தை, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். கையை தட்டு. What's your question? What's your answer? இந்த கேள்விக்குரிய பதில் என்ன? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன். பவுல் கொஞ்சம் PhD, கொஞ்சம் குழப்பி பேசிட்டாரு. இப்ப எல்கேஜியை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசிட்டாரு. என்னை விசுவாசிக்கிறவன் செத்தாலும் புலப்பாண்டா, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் சாகாமலே இருப்பான்டா. எவ்வளவு ராவா பேசியிருக்கிறாரு, ஓப்பனா பேசியிருக்காரு, பிளாக் அண்ட் ஒயிட்டா பேசிட்டாரு. உயிரோடு இருந்து நீங்கள் அவரை விசுவாசித்தால், என்னை விசுவாசிக்கிறவன் எவனும், PhD எல்கேஜி, எவனும் மரியாமலும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. இதைத்தான் பவுல் சொல்றாரு. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, வாசிங்க. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். என்ன சொல்றான்? சார் இது நடக்கும் சார், we accept it. ஆனா எப்ப தெரியுமா நடக்கும்? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது தானே சார் நடக்கும். கடைசி ஒரு எக்காலம் ஊதணும் சார், அப்பதான் சார் நடக்கும். இப்ப என்னுடைய கேள்வி, எக்காலம்னா என்ன? முதல்ல தெரிஞ்சுக்க. எக்காலம்னு நீ டக்குன்னு இஸ்ரேலில் போய் ஒரு எக்காலத்தை அது நினைக்காத. பைபிள் இஸ் த ஒன். பைபிள் only has the password to break Bible codes or unlock the Bible locks. Bible is the only solution, only answer to the questions in Bible. பைபிள்ல இருக்கிற எல்லா கேள்விக்கும் பைபிள் தான் பதில். பைபிள்ல இருக்கிற எல்லா கோடுக்கும் பைபிள் தான் பாஸ்வேர்டு. அப்ப எக்காலம் துணிக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்கும் என்றால், எக்காலம் என்றால் என்ன? அதான் கேட்க வரேன். நீங்க சொல்ற மாதிரி எக்காலம்ன்றது பம்பர கிடையாது. எக்காலம் என்பது 1 கொரிந்தியர், இன்னைக்கு எக்காலத்தை பத்தி தான் பேச போறேன் உங்கள்கிட்ட. 1 கொரிந்தியர் 14, 6, 7, 8, 9 இந்த வசனத்தை வாசித்தால் எக்காலம் என்றால் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அடுத்து அறிவை உண்டாக்குவதற்காவது, அடுத்து தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது, ஏதுவானதை சொல்லாமல். எத்தனை சொல்லியிருக்கார் சொல்லுங்க? ரகசியத்தை சொல்றது, அறிவை சொல்றது, தீர்க்க தரிசனம் சொல்றது, போதிக்கிறது. இதை நாளையும் பேசுறாரு. இதற்கு வராமல் உங்ககிட்ட ரிபா காபா அந்நிய பாஷையில பேசிட்டு போயிட்டா உங்களுக்கு அதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகசியங்கள்லாம் பேசுற சொல்லிட்டு எங்க கனெக்ட் பண்றாரு? 8வது வசனம் வாசிங்க. அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாவான். இதுக்கு அர்த்தம் என்ன? எக்காலம் ஊதுன உடனே கரெக்டா ஊதுனா அந்த எக்காலத்தில் ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த ஊதுற ஸ்டைலில் ஒரு ஸ்டைல் அவங்களுக்கு போர் வீரர்களுக்கு மட்டும் தெரியும். தன் தர தன் 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 தான் ஊதுன உடனே போருக்கு ஆயத்தமாக வேண்டும்
அது ஒரு மெசேஜ் இருக்கும். இன்னொரு எக்காலம் ஸ்டைல் இருக்கு, வேற ஸ்டைலில் ஊதும்போது போர் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு வாங்கலாம். கை தட்டுங்க அவருக்கு. எல்லாம் போரை விட்டுட்டு வந்துரு, எல்லாத்தையும் அடிச்சு ஜெயிச்சாச்சு அப்படின்றது. இப்போ என்னன்னா பவுல் சொல்றாரு, எக்காலம் ஊதுவது என்பது இட் இஸ் அ கன்வேயிங் எ மெசேஜ். ஆமென் சொல்லுங்க. இதான் பவுல் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட வரும்போது ஒரு ரகசியத்தை சொல்றதுக்கு தான் வரணும். எக்காலம் ஊதுறவன் சரியா ஊதுனா தான்டா மெசேஜ் தெரியுன்றாரு. அப்ப எக்காலம்னா என்ன? மெசேஜ். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு.